மார்கழி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க நீங்கள், அப்போது இந்த மஷ்ரூம் மசாலாவை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகா எடுத்துருக்கு. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு 4-5 பல் பூண்டு, 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடானதும் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.